திமுகவுடனான தொகுதி பங்கீடு குறித்து மதிமுக நாளை அவசர ஆலோசனை. சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் நாளை காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் தலைமையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். திமுகவுடனான தொகுதி பங்கீடு தொடர்பான மதிமுக நாளை அவசர ஆலோசனை. திமுகவுடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக மதிமுக நாளை அவசர ஆலோசனை. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைகிறார். லட்சுமணன் வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதிமுகவின் நிர்வாக குழு அவசர கூட்டம் நாளை நடைபெறும் எனவும் மதிமுக கழகம் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக குழு தலைமை அலுவலகத்தில் நாளை காலை வைகோ மற்றும் அவர் துறை வைகோ உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற உள்ளது. கழக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் எனவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் உயர்நிலை குழு, மாவட்ட கழக செயலாளர்கள், ஆட்சி மன்ற குழு, அரசியல் குழு, ஆலோசனை குழு மற்றும் முக்கிய குழுவினர் இதில் கலந்து கொண்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அவசர குழு தற்போது ஏற்படுத்திய காரணம் தான் திமுகவுடன் தொகுதி பங்கீடு, அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து தொடர்ந்து மதிமுகவிற்கு இருபடி ஏற்பட்டு வருவதால் தற்போது அது குறித்து இந்த அவசர கூட்டத்தில் தற்போது ஆலோசிக்க உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதிமுக சார்பாக ஒரு மக்களவையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் தொடர்ந்து கேட்டு வருகின்றனர். ஆனால் திமுக சார்பாக மாநிலங்களவை தொகுதி தர முடியாது என்றும் மக்களவை தொகுதி தான் தர முடியும் என்றும் தொடர்ந்து அவர்கள் பேசி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக 3 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற உள்ள நிலையில் அது தற்போது பேச்சுவார்த்தையாக தற்போது இல்லை என்று தெரிவிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்துதான் நாளை மதிமுகவின் அவசர நிர்வாக குழு கூட்டமானது தொடர்ந்து நடைபெற உள்ளது. இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் முக்கியமாக தனி சின்னத்தில் போட்டியிடுவதா, இல்லை கூட்டணி சின்னத்தில் போட்டியிடுவதா மற்றும் இந்த தொகுதி பங்கீடுகளை குறித்தும் தொடர்ந்து எந்த தொகுதியில் போட்டியிடுவது, வேட்பாளர் யார் என்ற முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.